ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், சுய அறிமுகம், ஒரு நபர்கிட்ட உங்களை பற்றி எப்படி ஹிந்தியில் பேசுகிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஹிந்தியில் பேசி பழகிறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவுக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிறது நம்மளோட பேர் தான். இப்போவும் அதே மாதிரி ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய பேரை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெயர் ஜெயசிங். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா, மேரா நாம் ஜெயசிங் ஹே அப்படின்னு சொல்லணும். மேரா நாம் அப்படின்னா என்னுடைய பெயர் அப்படின்னு அர்த்தம். மேரா அப்படின்னா என்னுடைய, நாம் அப்படின்னா பெயர். ஜெயசிங் அப்படிங்கிறது என்னோடய நேம். அதுக்கு அப்புறமா கடைசியில் ஹே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். மேரா நாம் ஜெயசிங் ஹே அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் மேரா நாம் அப்படி தான் சொல்லணும். ஒரு பெண் தன்னோட பேரை சொல்லும்போது மேரி நாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட். நாம் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். அதனால் மேரா நாம் அப்படின்னே சொல்லுங்கள். மேரா நாம் ஜெயசிங் ஹே. இப்போ நம்ம பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம்ல, என்னோடய பேர் ஜெயசிங்னு சொல்லுவோம். இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? நான் ஜெயசிங் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஐ எம் ஜெயசிங். நான் ஜெயசிங் அப்படின்னா மே ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஜெயசிங் அப்படிங்கிறது என்னோடய பேர். இந்த இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க. கடைசியாக முடிக்கும்போது ஹூ அப்படின்னு முடிக்கணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஹூ இன்னு போட்டிருக்கோம். சில பேர் இம் போடுவாங்க, ஹூம் அப்படின்னு போடுவாங்க. அது இம்மும் கிடையாது, இன்னும் கிடையாது. அது ஒரு ப்ரொனவுன்சியேஷனுக்காக நம்ம சொல்கிறது. இதை சொல்கிறது ஹூ அப்படி சொல்லணும். ஹூ கிடையாது, ஹூ. மேரா நாம் ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். இந்த ஹூ அப்படிங்கிறதோட மீனிங் வேறு ஒன்றும் இல்லை, இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஜெயசிங்காக இருக்கிறேன் இந்த மாதிரி வரும் இல்லையா, மே ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இருக்கிறேன், இந்த நான் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஹூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். மே ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நான் ஜெயசிங் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ ரொம்ப நுணுக்கமாக சின்ன வார்த்தைகளுக்கும் நான் அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஒரு சின்ன ஹிந்தி கிளாஸ் மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக போகலை, மெதுவாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது நான் தான் ஜெயசிங் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் தான் ஜெயசிங் அப்படின்னா மே ஹி ஜெயசிங் ஹூ, மே ஹி ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், மே ஹி அப்படின்னா நான் தான் அப்படின்னு அர்த்தம். ஜெயசிங் ஹூ அப்படிங்கிறது நம்ம நேம் சொல்லி கடைசியாக முடிச்சிருக்கோம். மே ஹி ஜெயசிங் ஹூ அப்படின்னா நான் தான் ஜெயசிங் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல உங்களோட நேம் போட்டு பாருங்கள், போட்டு பேசி பழகுங்க. ஏன்னா ஒரு வீடியோவை ப்ராக்டிஸாகவே எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 சென்டென்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பெயர் ஜெயசிங் அப்படின்னா மேரா நாம் ஜெயசிங் ஹே அப்படின்னு சொல்லணும். ஏன் அங்கே ஹே சொல்லியிருக்கோம்? அது ஒரு பேர். ஒரு பேரை குறிப்பிடும்போது ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இங்கே ஹூ சொல்கிறோம்? நான் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்குரிய ஹூ யூஸ் பண்ணுறேன். நான் தான் ஜெயசிங் அப்படின்னா மே ஹி ஜெயசிங் ஹூ, மே ஹி ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜெயசிங் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் ஜெயசிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஜெயசிங் யார் எப்படி கேட்கலாம்? ஜெயசிங் கோன் ஹே, ஜெயசிங் கோன் ஹே அப்படின்னா ஜெயசிங் யார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் ஜெயசிங், மே ஹி ஜெயசிங் ஹூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 3ஐயுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றின பேரை சொல்கிறதா இருக்கட்டும், உங்களை குறிப்பிட்டு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆப் காசே ஹேன், ஆப் காசே ஹேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா இதை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வந்து இருக்கிறீங்க, இந்த வந்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆ அப்படிங்கிற வேர்பே வராது. ஆப் காசே ஹேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆப் அப்படின்னா நீங்கள், கஹா அப்படின்னா எங்கே, சே அப்படின்னா இருந்து, ஹேன் அப்படின்னா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேர்ப்போம். ப்ளூரலுக்காக நம்ம சேர்க்குறது. ஆப் காசே ஹேன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்து அப்படின்னு அர்த்தம். நம்ம பேர் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இப்போது நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை இந்த மாதிரி சொல்லுவோம்ல இங்கிலீஷில். நான் சென்னையிலேருந்து வர்றேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக மே சென்னை சே ஹூம் அவ்வளோ சொன்னால் போதும். இந்த வந்து அந்த மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம். மே சென்னை சே ஹூம் அப்படின்னா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இது அவங்களுடைய பேச்சு வழக்கம். இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா மே சென்னை சே ஹூம், மே சென்னை சே ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், சென்னை, சே அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். சென்னையில் இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, சென்னை சே ஹூம் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா நம்ம நான் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் முடிக்கும் போது ஹூம் அப்படிங்கிறத சொல்லணும். என்னுடைய வயது 30, என்னுடைய வயது 30 அப்படிங்கிறத மேரி உமர் 30 சால் ஹே, மேரி உமர் 30 சால் ஹே அப்படின்னு சொல்லணும். மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். உமர் அப்படின்னா வயது. மேரி உமர் என்னுடைய வயது. 30 அப்படின்னா 30, சால் அப்படின்னா வருடம். என்னுடைய வயது 30 அப்படிங்கிறத மேரி உமர் 30 சால் ஹே அப்படின்னு சொல்லணும். இங்கே மேரா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உமர் அப்படிங்கிறது ஒரு பெண்பால். அதனால் மேரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வயது 30, மேரி உமர் 30 சால் ஹே அப்படின்னு சொல்லணும். இதை வேறு மாதிரியும் சொல்லுவாங்க. மே 30 சால் கா ஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே அப்படின்னா நான், 30 சால் அப்படின்னா 30 வருடம் அப்படின்னு அர்த்தம். கா அப்படின்னா உடைய. மே 30 சால் கா ஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கரெக்ட் மீனிங் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் 30 வயது உடையவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் பண்ணிக்கலாம். இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே 30 சால் கி ஹூம் அப்படின்னு சொல்லணும். 30 சால் கி ஹூம் அப்படின்னா 30 வயது உடையவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 விதமாக சொல்லலாம். என்னுடைய வயது 30 அப்படிங்கிறத மேரி உமர் 30 சால் ஹே, மே 30 சால் கா ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு 30 வயது முடிஞ்சிருச்சு, எனக்கு 30 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜாஸ்தி பேசாட்டா கூட. ஸோ பேசும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேரே 30 சால் ஹோ கயே ஹேன் அப்படின்னு சொல்லணும். மேரே 30 சால் அப்படின்னா என்னுடைய 30 வயது அப்படின்னு அர்த்தம். ஹோ கயே ஹேன் அப்படின்னா முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய 30 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேரே 30 சால் ஹோ கயே ஹேன் அப்படின்னு சொல்லணும். இப்போது நம்மளோட பேரை 3 விதமாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளோட வயதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் திருமணமானவன், ஐ எம் மேரிடு எப்படி சொல்கிறது அப்படின்னா மே ஷாதி ஷுதா ஹூம், மே ஷாதி ஷுதா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஷாதி ஷுதா ஹூம் அப்படின்னா திருமணமானவன் அப்படின்னு அர்த்தம். நான் திருமணமானவன் அப்படின்னா மே ஷாதி ஷுதா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் திருமணமானவன், ஐ எம் மேரிடு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இந்த மாதிரியே சொல்லுவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா மேரி ஷாதி ஹோ கயி ஹே, மேரி ஷாதி ஹோ கயி ஹே அப்படின்னு சொல்லணும். மேரி ஷாதி அப்படின்னா என்னுடைய திருமணம் அப்படின்னு அர்த்தம். ஹோ கயி ஹே அப்படின்னா முடிந்து விட்டது, நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹோ கயி ஹே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த 3 வார்த்தையை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோ கயி ஹே அப்படிங்கிறத சொல்லணும். சில இடங்களில் ஆண் பாலுக்கு ஏற்றது மாதிரி ஹோ கயா ஹேன்னு சொல்ல வேண்டியது வரும்.
இங்கே ஷாதி அப்படிங்கிறது ஒரு பெண்பாலாக இருக்கிறதுனால நம்ம கை ஹே அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேரி ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னு சொல்லணும். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முஜே தோ பச்சே ஹேன், முஜே தோ பச்சே ஹேன் அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம், தோ அப்படின்னா 2, பச்சே ஹேன் அப்படின்னா பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஹேன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளூரல், அதனால் நம்ம முடிக்கும்போது ஹேன் அப்படிங்கிறத முடிக்கிறோம். 2 பேர் அப்படி வர்றாங்க இல்லையா, 2 சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் நம்ம ஹேன் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லைன்னா நம்ம நார்மலாக ஒரு சில்ட்ரன் அப்படிங்கும்போது ஹை போட்டுக்கலாம். 2 சில்ட்ரன் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஹை அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக இது எழுதும்போது அந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். பேசும்போது ரொம்ப தெளிவாலாம் கேட்காது. ஹை அப்படிங்கிறதும் ஹை அப்படிங்கிறதும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹை அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா முஜே தோ பச்சே ஹை அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்லுவோம்ல தமிழில், இதை ஒரு பையன் மற்றும் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஏக் லட்கா அவர் ஏக் லட்கி ஹை அப்படின்னு சொல்லணும். ஏக் அப்படின்னா ஒன்று, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். லட்கா அப்படின்னா பையன், அவர் அப்படின்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஏக் லட்கி ஒரு பெண், லட்கானா பையன், லட்கினா பெண்ணு. இந்த ஹை அப்படிங்கிறது ப்ளூரலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஏக் லட்கா அவர் ஏக் லட்கி ஹை அப்படின்னா ஒரு பையன் மற்றும் ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். பையனுக்கு 5 வயசு, பொண்ணுக்கு 4 வயசு. ரொம்ப சிம்பிள் தான், பேச்சு வழக்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேச்சு வழக்கிலேயே எல்லாமே எடுக்கிறோம். பையனுக்கு 5 வயசு, பொண்ணுக்கு 4 வயசு அப்படிங்கிறத லடுக்கா 5 साल का है, लड़का 5 साल का है और लड़की 4 साल की है அப்படின்னு சொல்லணும். நீங்கள் நல்லா கவனிங்க. லடுக்கா பையன், 5னா 5, சால் அப்படின்னா வருடம், கா அப்படின்னா உடைய. அப்போது 5 साल का है அப்படின்னா பையன் 5 வயது உடையவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் பேச்சு வழக்கில் लड़का 5 साल का है और लड़की 4 साल की है அப்படின்னு சொல்லணும். लड़की 4 साल की है, 4 அப்படின்னா 4. இந்த சால்க்கு அப்புறம் காக்கு பதிலாக நம்ம கீ போடுறோம் பாருங்கள். 4 साल की है அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம லடுக்கி ஒரு பெண் பாலை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால லடுக்கி 4 साल की है அப்படின்னு சொல்லணும். நான் திருமணமானவன் இல்லை, நான் திருமணமானவன் இல்லை. இது எப்படி சொல்கிறதுன்னா மே ஷாதிஷுதா நஹி ஹூ, மே ஷாதிஷுதா நஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். மே ஷாதிஷுதா அப்படின்னா திருமணமானவன் அப்படின்னு அர்த்தம். நஹி ஹூ அப்படின்னா இல்லை. நான் திருமணமானவன் இல்லை அப்படின்னா மே ஷாதிஷுதா நஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என் பேர், என் வயசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வயசு, இவ்வளோ தான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். இப்போது கல்யாணம் ஆகாத ஒருத்தவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதா இருந்தால் என்னோடய பேர், வயசு, நான் கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதை இப்போ கற்றுக்கலாம். நான் சென்னை ஏஆர்எஸ் காலேஜில் பிஎஸ்சி படிக்கிறேன், நான் சென்னை ஏஆர்எஸ் காலேஜில் பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படிங்கிறத மே சென்னை के ARS कॉलेज में BSc पढ़ रहा हूँ, मैं சென்னை के ARS कॉलेज में BSc पढ़ रहा हूँ அப்படின்னு சொல்லணும். இப்போ மே அப்படின்னா நான், சென்னை के ARS कॉलेज में அப்படின்னா சென்னையில் இருக்கிற ARS காலேஜில் அப்படின்னு அர்த்தம். BSc पढ़ रहा हूँ அப்படின்னா BSc படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே சென்னை के ARS காலேஜ் மே BSc पढ़ रही हूँ அப்படின்னு சொல்லணும். நான் துபாயில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் துபாயில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத
மே துபாய் மே காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், துபாய் மே அப்படின்னா துபாயில் அப்படின்னு அர்த்தம். காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னா வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். காம் அப்படின்னா வேலை, கர் அப்படின்னா செய்கிறது, ரஹா ஹூம் அப்படின்னா அதோட கண்டினியூஸ் ஃபார்ம். நான் துபாயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மே துபாய் மே காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் துபாயில் வசிக்கிறேன், நான் துபாயில் வசிக்கிறேன் அப்படிங்கிறத மே துபாய் மே ரஹ்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், துபாய் மே அப்படின்னா துபாயில், ரஹ்தா ஹூம் அப்படின்னா வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரஹ் அப்படின்னா ஸ்டே பண்ணுறது, நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல, தங்கி இருத்தல், இதைத்தான் ரஹ் அப்படிங்கிறத மீனிங். ரஹ் அப்படிங்கிறதோட மீனிங் இருக்கிறது. நான் துபாயில் தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மே துபாய் மே ரஹ்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் துபாயில் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறேன், நான் துபாயில் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறேன், வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத. நான் பேச்சு வழக்கில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேன், நீங்கள் அதனால் தேக் அப்படிங்கிற வேர்புக்கு போயிடாதீங்க. வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் பேச்சு வழக்கில் சொல்லி கொடுக்குறதுனால அந்த மாதிரி இருக்குது. நான் துபாயில் டெக்னீஷியனாக வேலை செய்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மே துபாய் மே டெக்னீஷியன் கே தௌர் பர் காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். மே அப்படின்னா நான், துபாய் மே அப்படின்னா துபாயில், டெக்னீஷியன் கே தௌர் பர், இந்த வேர்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன் கே தௌர் பர் அப்படின்னா டெக்னீஷியனாக அப்படின்னு அர்த்தம். இந்த கே தௌர் பர் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்டு வேர்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் டீச்சராக வேலை பார்க்குறீங்கன்னா எப்படி சொல்லலாம்? டீச்சர் கே தௌர் பர். ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க, இன்ஜினியர் கே தௌர் பர். டிரைவராக இருக்கிறீங்க, டிரைவர் கே தௌர் பர். இந்த மாதிரி உங்களோட டெக்னீஷியன் என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதை போட்டுக்கிட்டு கே தௌர் பர் அப்படின்னா இதுவா அப்படின்னு அர்த்தம். டெக்னீஷியனா, டிரைவரா, அந்த மாதிரி அர்த்தம். காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னா வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மே துபாய் மே டெக்னீஷியன் கே தௌர் பர் காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒரு பெண் துபாயில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இப்போ எப்படி சொல்லுவாங்க? நான் துபாயில் நர்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மே துபாய் மே நர்ஸ் கே தௌர் பர் காம் கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே துபாய் மே நர்ஸ் கே தௌர் பர் காம் கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். இங்கே டெக்னீஷியன் போட்டிருக்க இடத்துல நர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. காம் கர் ரஹா ஹூம் அப்படிங்கிறத காம் கர் ரஹி ஹூம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஒரே வாக்கியத்தில் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம், நிறைய நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கலாம். மறந்துடாதீங்க. நான் இப்போ லீவில் இருக்கேன், நான் இப்போ லீவில் இருக்கேன் எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். மே அபி சுட்டி பர் ஹூம், மே அபி சுட்டி பர் ஹூம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் நான் இந்த டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மே அப்படின்னா நான், அபி அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம், சுட்டி அப்படின்னா லீவு விடுமுறை, பர் ஹூம் அப்படின்னா இல்லை இருக்கிறேன், பர் அப்படின்னா இதில் அப்படின்னு அர்த்தம், இல் அப்படின்னு அர்த்தம். லீவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சுட்டி பர் அப்படின்னா லீவில் அப்படின்னு அர்த்தம். மே அபி சுட்டி பர் ஹூம் அப்படின்னா நான் இப்போ லீவில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் சென்னைக்கு லீவுக்கு வந்திருக்கேன், விடுமுறைக்கு வந்திருக்கேன். நான் சென்னைக்கு விடுமுறைக்கு வந்திருக்கேன், ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத மே சுட்டியோ மே சென்னை ஆயாகும், மே சுட்டியோ மே சென்னை ஆயாகும் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், சுட்டியோ மே அப்படின்னா லீவில் வெக்கேஷனில் அப்படின்னு அர்த்தம். சென்னை ஆயாகும் அப்படின்னா வந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மே சுட்டியோ மே சென்னை ஆயாகும் அப்படின்னா நான் விடுமுறைக்கு சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாக்கியத்தில் நீங்கள் நிறைய பேச முடியும். நான் சென்னைக்கு பர்ச்சேஸுக்காக வந்திருக்கேன், நான் சென்னைக்கு
பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன், ஷாப்பிங்காக வந்திருக்கேன் அப்படின்னா मैं खरीदारी के लिए चेन्नई आया हूँ, मैं खरीदारी के लिए चेन्नई आया हूँ அப்படின்னு சொல்லணும். मैं அப்படின்னா நான், खरीदारी के लिए அப்படின்னா பர்ச்சேஸுக்காக, ஷாப்பிங்காக அப்படின்னு அர்த்தம். கேலியே அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். मैं खरीदारी के लिए சென்னை आया हूँ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், आया हूँ வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். मैं खरीदारी के लिए சென்னை आया हूँ அப்படின்னா நான் பர்ச்சேஸ்க்காக, ஷாப்பிங்காக சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தை நீங்களே சொல்லிடலாம், நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்திருக்கேன். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்திருக்கேன் அப்படிங்கிறத मैं मेडिकल ट्रीटमेंट के लिए चेन्नई आया हूँ, அவ்வளோதான். मैं मेडिकल ट्रीटमेंट के लिए चेन्नई आया हूँ அப்படின்னு சொல்லணும். இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேர்டு வேணும் அப்படின்னா இலாஜ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை அப்படிங்கிறதுக்கு இந்த இலாஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்திருக்கேன் அப்படின்னா मैं इलाज के लिए चेन्नई आया हूँ, இல்லைனா मैं मेडिकल ट्रीटमेंट के लिए चेन्नई आया हूँ அப்படின்னு சொல்லணும். நான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன், நான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் அப்படிங்கிறத मैं यहाँ पहली बार आया हूँ, मैं यहाँ पहली बार आया हूँ அப்படின்னு சொல்லணும். मैं அப்படின்னா நான், யஹா அப்படின்னா இங்கே, பஹ்லி பார் அப்படின்னா முதல் முறை அப்படின்னு அர்த்தம். நம்ம எழுதும்போது பஹ்லி அப்படின்னு எழுதியிருப்போம், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பேசும்போது பெஹ்லி அப்படின்னு தான் சொல்லணும். பெஹ்லி பார் அப்படின்னா முதல் முறையா அப்படின்னு அர்த்தம். ஆயாகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மே யஹா பெஹ்லி பார் ஆயாகும் அப்படின்னு சொல்லணும். நான் ரெடி, நான் தயாராக இருக்கேன், நான் ரெடியாக இருக்கேன், அவ்வளோதான். எப்படி சொல்லலாம்? மே தயார் ஹூ, மே தயார் ஹூ அப்படின்னு சொல்லணும். இங்கே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்னால் கூட அதோடு சேர்த்து நம்ம நிறையா கற்றுக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மே தயார் ஹூ அப்படின்னா நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த தயார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லேயே யூஸ் பண்ணுறோம், தயாராக இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? த சேம் அதே தான் ஹிந்திலையும் மீனிங். மே தயார் ஹூ அப்படின்னா நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் போவதற்கு ரெடியாக இருக்கேன், நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எப்படி சொல்லலாம்? மே தயார் ஹூ அப்படின்னா நான் தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வாக்கியத்துலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கோங்க. மே ஜானே கேலியே தயார் ஹூ, மே ஜானே கேலியே தயார் ஹூ அப்படின்னு சொல்லணும். ஜானே கேலியே அப்படின்னா போவதற்கு, போவதற்காக அப்படின்னு அர்த்தம். நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா மே ஜானே கேலியே தயார் ஹூ அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் கூட நம்ம சொல்லிக்கலாம், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன், எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி போவதற்கு தயாராக இருக்கிறேன், வருவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போது நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தானே. மே ஆனே கேலியே தயார் ஹூ, மே ஆனே கேலியே தயார் ஹூ, நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் பேசி பழகணும். பேச பேச ஹிந்தியில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும், நம்மளால் ஈஸியாக பேச முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பெயர் என்ன? இப்போது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம திரும்ப பேசுகிறோம் அவங்கக்கிட்ட, உங்கள் பேர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹை, ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம், ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த கா அப்படிங்கிறதோட மீனிங் உடைய அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதா இருந்தால் ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்கணும். நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா मैंने आपके बारे में बहुत सुना है, मैंने आपके बारे में बहुत सुना है அப்படின்னு சொல்லணும். மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நம்ம மே தானே நான் பார்க்குறோம், இங்கே ஏன் மைனேன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா
பாஸ்ட் டென்ஸில் சில கண்டிஷனோட மைனே அப்படிங்கிறத நம்ம நான் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஆப்கே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி அப்படின்னு அர்த்தம். இந்த கே பாரேமே பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. ஆப்கே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி அப்படின்னு அர்த்தம். நிறைய அப்படின்னா பகுத். கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா சுனாஹ அப்படின்னு சொல்லணும். சுன் அப்படின்னா கவனிக்கிறது, சுனாஹ அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் சில வார்த்தைகளில் சில வேர்பை சில இடங்களில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேசும்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் நமக்கு. மைனே ஆப்கே பாரேமே பகுத் சுனாஹ அப்படின்னா நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் எந்த ஹிந்தி பெர்சன்ட்டையும் இந்த வாக்கியத்தை கரெக்டாக கேட்கலாம். அபி ஆப் கஹாं से हैं, அபி ஆப் கஹாं से हैं அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஆப் அபி கஹாं से हैं அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆப் அப்படின்னா நீங்கள், அபி அப்படின்னா இப்பொழுது, கஹாं से அப்படின்னா எங்கே இருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஹாய் அப்படிங்கிறது நம்ம முடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹாய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் எங்கே இருந்து, அவ்வளோதான். இதுலேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் பேச்சு வழக்கம். நீங்கள் ஹிந்திக்காரங்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆப் கஹாं से हैं அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டேட் எதுங்கிறத மே பீகார் சே ஹூம், மே ஊபி சே ஹூம், மே டெல்லி சே ஹூம், இந்த மாதிரி அவங்க சிம்பிளாக ஆன்சர் பண்ணுவாங்க. இது பேச்சு வழக்கம். நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆப் அபி கஹாं से हैं அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஆப் கியா கர் ரஹே ஹேன், ஆப் கியா கர் ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கியா அப்படின்னா என்ன, செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கர் ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். மறந்துடக்கூடாது, கர் ரஹே ஹேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஆப் கியா கர் ரஹே ஹேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் டெல்லியில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்குறது அப்படின்னா ஆப் கியா கர்த்தே ஹேன், ஆப் கியா கர்த்தே ஹேன் அப்படின்னு கேட்கணும். நம்ம முதல் சொன்னது ஆப் கியா கர் ரஹே ஹேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கேட்குறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இதைத்தான் நம்ம ஆப் கியா கர்த்தே ஹேன் அப்படின்னு கேட்கணும். என்ன முன்னால் பார்த்துருக்கீங்களா, என்ன முன்னால் பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம்ல, என்ன இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா கியா ஆப்னே முஜே பெஹ்லே தேக்கா ஹே அப்படின்னு சொல்லணும். கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக சேர்க்கிறது, ஆப்னே அப்படின்னா நீங்கள், முஜே அப்படின்னா என்னை, பெஹ்லே அப்படின்னா முதல்ல அப்படின்னு அர்த்தம். இங்கே இதுக்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தேக்கா ஹே அப்படின்னா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தேக் அப்படின்னா பார்க்கறது. என்ன இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா, கியா ஆப்னே முஜே பெஹ்லே தேக்கா ஹே அப்படின்னு கேட்கணும். இப்போது இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை நான் ஹிந்தியில் பேச போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. मेरा नाम जय सिंह है, मैं चेन्नई से हूँ, मेरी उम्र 30 साल है, मुझे 2 बच्चे हैं, एक लड़का और एक लड़की हैं, लड़का 5 साल का है और लड़की 4 साल की है। मैं दुबई में काम कर रहा हूँ, मैं दुबई में रहता हूँ, मैं दुबई में टीचर के तौर पर काम कर रहा हूँ, मैं अभी छुट्टी पर हूँ, मैं मेडिकल ट्रीटमेंट के लिए चेन्नई आया हूँ, मैं आज जाने के लिए तैयार हूँ. இப்போ நீங்கள் கேட்ட இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். இதே மாதிரி இந்த வாக்கியம் எல்லாமே நீங்கள் பேசி பழகுங்க. உங்களோட பேர் என்ன, உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் பேசி பழகுங்க. உங்களோட ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஹிந்தியை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேறு, ஹிந்தியை பேசுகிறது அப்படிங்கிறது வேறு. பேசுகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸில் தான் வரும். தெரிஞ்சுக்கிறது நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவை ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.